மகளிர் உரிமை தொகை திட்டம் கடும் நிதி நெருக்கடிக்கு இடையே செயல்படுத்தப்பட்டதாக அமைச்சர் கணேசன் தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை கூடுதல் பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட்ட நிலையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் நெய்வேலி விருந்தினர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடும் நிதி நெருக்கடிக்கு இடையே செயல்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். திமுக அரசின் திட்டங்களை மற்ற மாநிலங்களும் செயல்படுத்தும் பொழுது பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு பதில் குறைத்து வருவதாக கூறினார். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் பயனாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும், மகளிர் உரிமை தொகையை சகோதரர் வழங்கும் தொகையாகவே பயனாளிகள் கருதுவதாகவும் அமைச்சர் கணேசன் தெரிவித்தார். திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் இதுவரையில் 28,000 ரூபாய் பெற்றிருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இதில் பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த திட்டத்தில் ஒவ்வொரு மகளிரும் இது அண்ணன் கொடுக்கின்ற தொகை, என்னுடைய குடும்பத்தினுடைய அப்பா கொடுக்கின்ற தொகை, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுக்கின்ற தொகை, இது இந்த பணங்கிறது எங்களுக்கான பணம், எங்களுக்கான உரிமைக்குரிய பணம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரை சகோதரனாக, அண்ணனாக, அப்பாவாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவு இன்று மட்டுமல்ல, என்றுமல்ல, என்றும் நிலைத்திருக்கும், தொடரும். தமிழ்நாட்டு மக்களுக்காக, மகளிருக்காக தந்தை பெரியார் கண்ட கனவை, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா கண்ட கனவை, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கண்ட கனவை நிறைவேற்றுகின்ற முதலமைச்சர் தான் திராவிட மாடல் முதலமைச்சர் என்பதை தெரிவித்துள்ளேன்.